அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தேர்தலில் சீட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க, அதுவும் தரல. அப்புறம் பொறுப்பு தருவோம்னு சொன்னாங்க, அதையும் தரல. அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எப்படி அது? நீங்களுமா அதாவது எப்படின்னா, அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அவங்க இன்னும் 2 வருஷம் பதவி காலம் இருக்கும்போது அதை ரிசைன்மெண்ட் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பதவி நிச்சயமாக கொடுக்கத்தான் வேணும். அதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம். நிச்சயமாக வருங்காலத்தில் அவர்களுக்கு உரிய பொறுப்பு பதவிங்கிறது பொறுப்பு. இப்போ நானும் அதிமுக அமைச்சராக இருந்தேன், மிகப்பெரிய பொறுப்புலலாம் இருந்தேன். துணைத் தலைவர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சட்டமன்ற குழு தலைவர்னு கொடுத்துருக்காங்க. 4 பேர், 40 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான், 4 பேர் இருந்தாலும் குழு தலைவர் தான். அதனால் இப்போ எனக்கு பதவியே இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. நிச்சயமாக அவங்களுக்கு பதவி கொடுக்கணும். அதை கட்சி மேலிடம் கொஞ்சம் காலதாமதம் சுணக்காமல் நிச்சயமாக கொடுக்கணும், கொடுக்க சொல்லுவோம்.